தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனின் காலை வாரினார். திருமாவளவனின் காலை வாரினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தை கட்சி இருந்து வருகிறது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் 25 தொகுதிகள் வரை கேட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெறும் 8 தொகுதிகள் தான் வழங்கியது திமுக. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். திமுக மிரட்டிய காரணத்தினால் போட்டியிலிருந்து விலகினார் திருமாவளவன். இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் போட்டியிடுகின்ற 8 தொகுதிகளில் திமுகவினர் காலை வாரிவிட்டுள்ளனர். விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக திமுகவினர் வேலை பார்க்கவில்லை. இது திமுக தலைமையுடைய ரகசிய உத்தரவு என்று கூறப்படுகிறது. நாளைக்கு ஒருவேளை திமுக அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டால் அப்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி அமைச்சர் பதவி கேட்டு மிரட்டும் என்ற காரணத்தினால் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெறக்கூடாது என திமுக விரும்புவதாக கூறப்படுகிறது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடுகின்ற 8 தொகுதிகளிலும் திமுகவினர் வேலை பார்க்கவில்லை. அதே நேரத்தில் திமுக போட்டியிடும் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வாக்களிக்கவில்லை, வேலை பார்க்கவில்லை என கூறப்படுகிறது. கூட்டணிக்குள்ளேயே குழப்பம். தற்பொழுது திமுக கூட்டணி பின்னடைவை சந்தித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை அன்றுதான் நிலவரம் தெரிய வரும். திருமாவளவன் காலை வாரினார் மு.க. ஸ்டாலின்.